சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளரான அமைச்சர் மா சுப்பிரமணியன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மடுவன்கரை பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நேரு நகர் பகுதியில் நீண்ட காலமாக நிலவி வரும் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தனியார் நிலம் தொடர்பான பிரச்சினையில் வாரிசுதாரர்களுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் திமுக ஆட்சி மீண்டும் அமைந்த பின் பட்டா வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். ஒவ்வொரு வாக்காளரையும் தனியே சந்தித்து வாக்குகள் சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறோம். சைதாப்பேட்டையை பொறுத்தவரை 2,04,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கிற நிலையில் ஒவ்வொருவரையும் தனியே சந்திப்பது என்கின்ற வகையில் ஷெட்யூல் அமைக்கப்பட்டு அதன்படி சந்தித்து வருகிறோம். இன்றைக்கு போகிற இடங்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் வரவேற்பும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சிறப்பு மிகுந்த திட்டங்களுக்கான எழுச்சி மிகுந்த வரவேற்பு தொடர்ச்சியாக கிடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.